ஸ்தோத்திரம். அந்த வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியில் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி வருகை தந்திருக்கிற பாஸ்டர் ஜூப்ளின் அவர்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாய் பல வருஷங்களாக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலைமையிலும் குடும்பங்களாகவும் சபையாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நேரத்திலும் அவர்கள் நம்மோடு கூட தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். அவர்களுடைய துணைவியார் சகோதரி எப்சிபா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களோடு கூட ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நெருக்கம், அவர்களோடு கூட தந்திருக்கிற இந்த தொடர்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருடைய வசனத்தை நல்ல நமக்கு பகுத்து போதிக்கிற ஒரு கிருபை பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியர் பாஸ்டர் ஜூப்ளின். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜூப்ளின் அவர்களை கரம் தட்டி நாம் வரவேற்போமா? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். இந்த நாளுக்குள்ள இன்னொரு அரை மணி நேரம் நான் முடிச்சிடறேன். வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 22 24 வரைக்கும். ஆதியாகம புஸ்தகம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்ப நல்ல கவனிங்க. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஏதேன் அப்படின்னு சொன்னா இனிமையான ஸ்தலம், the pleasant place அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு இனிமையான ஒரு ஸ்தலமா ஏதேன் தோட்டம் இல்ல. எல்லா கனிதரும் விருட்சங்களும் அங்கே இருந்தது. எந்த குறைவும் அவர்களுக்கு இல்லை. தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் அவர்கள் அனுபவிக்கிற இடத்திலே, அந்த ஸ்தானத்திலே அவர்கள் தேவ சாயலாகவே என்ன செய்யப்பட்டிருந்தாங்க, வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது, நீ புசிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சங்கள் இருக்கிறது. பிரதானமாய் 2 விருட்சங்கள் இருக்கிறது. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம் இருக்கு. சொல்லுங்க, தோட்டத்தின் நடுவில் என்ன விருட்சம் இருக்கிறது? ஜீவ விருட்சம் இருக்கு. அதே நேரத்தில் தோட்டத்தில் நன்மை தீமையை அறிய பண்ணுகிற விருட்சமும் இருந்தது. நன்மை தீமையை அறிய பண்ணுகிற விருட்சமும் இருந்துச்சு. அது நடுவில் இருந்துச்சுன்னு சொல்றதை விட தோட்டத்தில் இருந்துச்சு. ஜீவ விருட்சம் சென்டர்ல இருக்கு. அதே நேரம் அங்கே நன்மை தீமை அறிய பண்ணுகிற விருட்சமும் அங்கே என்ன செய்ததா இருந்துச்சு. சரியா? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்க பாருப்பா, தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களுடைய கனிகளையும் நீ புசித்து கொள்ளலாம். ஆனா நீ இந்த தோட்டத்தில் இந்த நன்மை தீமை அறிய பண்ணுகிற விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீனு புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், இந்த ஒன்றை மட்டும் புசிக்க கூடாது அப்படின்னா அப்ப அடுத்த கேள்வி வருது, அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாமா அப்படின்னா தாராளமா நீ ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்து கொள்ளலாம், நீனு புசித்து கொள்ளலாம்ங்கிறதா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பெர்மிஷன். தாராளம் அவர்களாகவே வந்து அவர்களை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்ய வேண்டும் என்று புசிக்க வேண்டும் என்று விரும்பினார் தேவன். அதனால அதை வச்சுட்டார். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? எல்லா விருட்சத்தின் கனியையும் சுத்தி கொய்யா பழம் சாப்பிட்றாங்க, ஆப்பிள் சாப்பிட்றாங்க, ஆரஞ்சு சாப்பிட்றாங்க, அதை எல்லாம் சுத்தி சாப்பிட்டுட்டே வர்றாங்க. எது பக்கம் இவங்க வரவே இல்லை? ஜீவ விருட்சத்தின் கனி பக்கம் என்னவே செய்யல, இவங்க வரவே இல்லை. இல்ல, பொதுவா செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் செய்யத்தகாததை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். இந்த 2க்கும் நடுவில் நியூட்ரலாலாம் எதுவும் கிடையாது. இல்ல, செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் செய்யக்கூடாததை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இல்ல, இப்ப வார்த்தையை நல்லா அறிக்கை செய்யணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், இவைகள் எல்லாம் செய்ய வேண்டியவைகள். இவைகளை செய்யலைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா செய்யக்கூடாதவைகளை நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், இதுக்கு நடுவில் அதெல்லாம் கிடையாது பிரதர், நான் அப்படியே இதையும் செய்யல பிரதர், அதையும் செய்யல பிரதர், நான் நடுவில் நிற்கிறேன் பிரதர், அப்படிலாம் நிற்க முடியாது உங்களால். ஒன்று செய்ய வேண்டியதை செய்யணும், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துக்கு போயிடுவோம், நாம செய்யக்கூடாததை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், செய்ய ஆரம்பிச்சிருவோம். சத்துருடைய இன்னொரு தந்திரம் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியவைகளை செய்றீங்கல்ல,
வார்த்தையை நல்லா அறிக்கை செய்றீங்க, வார்த்தையை நல்லா வாசிக்கிறீங்க, அந்நிய பாஷையில் நிறைய என்ன செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க, செய்ய வேண்டியவர்களை இப்போ செய்றீங்கல்ல. உங்களை செய்யக்கூடாத காரியங்கள், தவறான காரியங்களை செய்ய வைக்கணும்னா முதல்ல சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய இந்த காரியங்களை செய்றீங்கல்ல, ஜெபிக்கிறது, அந்நிய பாஷையில் இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பான். உங்க வேத வாசிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 குறைச்சு. ஆனா உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குன்னா, நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே உணர்வு இருக்கும். ஆனா நீங்கள் செய்ய வேண்டியவைகளை என்ன செய்யாம இருப்பீங்க, நீங்க செய்யாம இருப்பீங்க. அந்த மோடுக்கு உங்களை முதல்ல கொண்டு வருவான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறக்கி இறக்கி இறக்கி. ஒரு வாரம் நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு திங்கட்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணுவீங்க, அடுத்த நாள் ஜெபம் பண்ணுவீங்க, அடுத்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க, அடுத்த நாள் ஜெபம் பண்ணுவீங்க, என்னப்பா ஒரு மணி நேரம், சரி ரைட் ஓகே ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் குறைப்பீங்க. இப்படியே போய் 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 என்ன நிலைமைக்கு வந்துருவீங்கன்னா, வேத வாசிப்பும் இல்லை, அந்நிய பாஷை ஜெபமும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க. அப்படிலாம் இருக்கா? உண்மைதானா? நேற்றைய தினம் நான் வேதத்தில் ஒரு அதிகாரம், உண்மையை சொல்லணும், அப்பா இருக்கிறாரு பார்க்குறாரு, பாஸ்டர் இருக்கிறாங்களேங்கிறக்கா பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறதுனால உங்களுக்கு 10 பைசா என்ன கிடையாது, உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொல்லணும், நேற்றைய தினம் நான் ஒரு அதிகாரம் வாசித்தேன் பைபிளில் அப்படிங்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்துங்க பாப்பா. அப்ப சத்துருவுடைய தந்திரம் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியவைகளை செய்யாம என்ன பண்ண ஆரம்பிப்பான், அதை தடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் உங்களை எந்த 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 நிலைமைக்கு கொண்டு போக ஆரம்பிப்பான். செய்யக்கூடாது, அது செய்ய வேண்டியது செய்யலைனாலே ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போயிடுவோம், நாம செய்யக்கூடாதவைகளை செய்ய ஆரம்பிப்போம். ஃபேஸ்புக்கில் நிறைய செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க, வாட்ஸ்அப்பில் செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க, நண்பர்களோட செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும், அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக லோத்து இருந்தான் பாருங்க. சோதமின் எல்லைகளில் குடியிருந்தான், அப்புறம் சோதமின் வாசலுக்கு வந்தான், அப்புறம் எதுக்குள்ளே போயிட்டான், சோதம் உள்ளே போயிட்டான் பாருங்க. அது மாதிரி தான் நடக்கும். சரியா? இதில் நல்லா கவனமாக இருக்கணும். சரி, இப்போ கவனிங்க, நான் விஷயத்துக்கு வரேன். ஆண்டவர் சொல்லிட்டார், இங்கே வரப்பா, ஜீவ விருட்சத்தின் கனி உட்பட எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிச்சுக்கலான்னு சொல்லிட்டார். ஆனா இவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை என்னவே செய்யல. இவங்க சத்தமா சொல்லுங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை என்னவே செய்யல, இவங்க புசிக்கவே இல்லை. ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய தன்மை என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா, அது ஜீவ விருட்சம்னா யாரு என்னங்கிறதுக்கு பிறகு வருகிறேன். ஜீவ விருட்சம் என்பது இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. சொல்லுங்க, யாரை அடையாளப்படுத்துகிறது? இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது என்ன பழமா? இந்த ஞான பழத்தை புசிச்சா ஞானம் வந்துடும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பழத்துக்குள்ள ஜீவன் இல்லை, ஜீவன் இயேசுவுக்குள் தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜீவன் யாருக்குள்ளதான் இருக்கிறது? இயேசுவுக்குள்ள. அது யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, இப்போ வந்து நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறோம். என்னை புசிக்கிறவன் என்ன அடைவான்னு இருக்கு? ஜீவனை அடைவான், வாழ்வு அடைவான்னு இருக்கு. அப்ப இந்த பிரெட்டுக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்ற அந்த ரொட்டி இருக்கே, சின்ன பிரெட்டு, அந்த பிரெட்டுக்குள்ளேயும் அந்த ரசத்துக்குள்ளேயுமா ஜீவன் இருக்கு? அப்படி இல்லை. அது யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசுவுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப அதை புசிக்கும் போது நம்ம என்ன விசுவாசத்துல புசிக்கிறோம்? யாரை புசிக்கிறதா அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவை புசிக்கிறதா அர்த்தம். அப்ப இயேசுவை புசிக்கிறதுனால தான் நமக்குள்ள ஜீவன் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஜீவ விருட்சத்தின் பழத்துல ஜீவன் இருக்குன்னா, அந்த பழத்துல ஒன்றும் மேட்டர் இல்லை. அது சாதாரண ஒரு ஆப்பிளை போல, ஏதோ ஒரு பழத்தை போல ஒரு பழம் தான் அது. ஆனா பழத்துக்குள்ள ஜீவன் இல்லை. அந்த பழம் யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, இயேசுவுக்கு அடையாளமா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்ன நடக்கும்னா, ஜீவன் உண்டாகும். முதல்ல சொல்லுங்க, என்ன ஜீவன்? அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஜீவன் இருக்கு, மன்னிக்கணும், ஜீவன் இருக்கு. ஆனா இந்த ஜீவன் என்ன செய்யும்னா, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கத்தக்க நிலைமைக்கு போயிடுவாங்க. ஐ மீன் எட்டர்னல் லைஃபுக்கு போயிடுவாங்க. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நிலைமைக்கு அவங்க மாறிடுவாங்க. இப்ப ஆதாமும் ஏவாளும் ஜீவனை உள்ள வச்சுட்டாரு, வாழ்றாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்வு எட்டர்னல் லைஃபா மாறணும், நித்திய வாழ்வாக மாறணும். அப்ப நித்திய வாழ்வா மாறணும்னா ஜீவ விருட்சத்திற்கு, இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிற எதை புசிக்கணும்? அவங்க சத்தமா சொல்லுங்க, எதை புசிக்கணும்? ஜீவ விருட்சத்தை புசிக்கணும். அது யாருக்கு அடையாளமா இருக்கு? இயேசுவுக்கு, கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப அதை புசிக்கணும். புசிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன வராது? மரணம் வராது. மரணம்னா சரீர பிரகாரமானதை சொல்லல, அது அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல. நீ என்னைய விட்டு பிரிய மாட்ட, அதுதான் அர்த்தம். சொல்லுங்க, நீ என்னைய விட்டு என்ன செய்ய மாட்ட? நீனு
பிரிய மாட்ட, நீ என்றென்றைக்கும் மரிக்க மாட்ட, எட்டர்னல் லைஃப் கிடைச்சிருங்கிறதா இப்ப அந்த ஜீவ விருட்சத்தினுடைய பெனிஃபிட். அதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு, நான் நேரம் இருந்தா சொல்றேன். ஜீவ விருட்சத்தை புசிக்கிறதுனால முதல்ல என்னன்னா எட்டர்னல் லைஃப் வந்துடும். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, ஜீவ விருட்சத்தை புசிக்காததுனால என்ன விருட்சத்தை போய் புசிச்சுட்டாங்க இவங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிச்சுட்டாங்க. அதானே, செய்ய வேண்டியதை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுவோம், நாம செய்யக்கூடாத செஞ்சிருவோம் இல்லையா. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிச்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப இவங்க பாவிகளா ஆயிட்டாங்க. சொல்லுங்க, இவங்க என்ன ஆயிட்டாங்க, ஆதாமு ஏவாளும் என்ன ஆயிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, இந்த பாவ நிலைமையோட இவங்க போய் ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிச்சாங்கன்னா என்ன நடக்கும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிச்சு பாவம் செஞ்சிட்டாங்க. இப்ப அதே நேரம் இப்ப அடுத்து வேகமா போய் இப்ப பாவிகளா இருக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன நிலைமையில இருக்கிறாங்க, பாவிகளா இருக்கிறாங்க. இதே நிலைமையில போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சான்னு வச்சுக்கிறங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்றென்றைக்கும் என்ன செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடுவான், சாகாத அந்த மரிக்காத அந்த நிலைமைக்கு போயிடுவான் இல்லையா. அப்ப என்ன ஆயிரும், பாவத்தோடைய காலங்காலமா வாழ ஆரம்பிச்சிருவான், பாவத்தோடைய யுகம் யுகமா வாழ ஆரம்பிச்சிருவான் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஆதாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறாரு, பாவம் செஞ்சுக்கிட்டு அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த சாபம், அதனுடைய விளைவுகளை சுமந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரும், நோவா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறாரு, ஒரு 4000 வருஷமா ஆதாம் இருக்கிறாரு, ஏனோக்கு இருக்கிறார், ஏனோக்கு பாவம் அப்படி வச்சுக்கிறோம். இந்த பாவம் செஞ்ச ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் 1000 வருஷம் 2000 வருஷம் எல்லாரும் இப்படி உயிர் வாழ்ந்தாங்கன்னா என்ன ஆகும், பூமி 70 வருஷம் வாழ்றவன் பண்ற அட்டூழியத்தையே நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, தாங்கிக்கல. அதே ஆளு 7000 வருஷம் வாழ்ந்தான்னா என்ன ஆகும். அப்ப கர்த்தர் பார்த்தார் என்னன்னா, முதல்ல இந்த மனுஷனுடைய பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணிட்டு தான் இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை போய் புசிக்கணும். இவன் பாவத்துக்கு தீர்வு வராம இவன் எந்த விருட்சத்தின் கனியை போய் புசிச்சிடக்கூடாது, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. அதைத்தான் அங்க வசனம் சொல்லுது. 3:22-24 வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று, அதையும் போய் புசிச்சுட்டானா அதுக்கு அப்புறம் என்றென்றைக்கும் இந்த பாவத்தோட என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், நித்தியமா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், வாழ ஆரம்பிச்சிருவான். அதனால ஜீவ விருட்சத்தின் கனியை இப்போதைக்கு இவனை என்ன செய்ய விடக்கூடாது, புசிக்க விடக்கூடாது. தற்போதைக்கு சொல்லுங்க, தற்போதைக்கு அந்த ஆதாமை ஏவாளையும் ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செஞ்சிடக்கூடாது. அப்பனா சாத்தா இப்படி பேசியிருப்பான் இல்ல, முதல்ல இவங்களை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வச்சுட்டு அடுத்து வேகமா போய் சொல்லியிருப்பான், தூண்டியிருப்பான் அவங்கள, போ போ அடுத்து எந்த விருட்சத்தின் கனியை புசிச்சிரு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிரு, போ போ அப்படின்னு தூண்டி இருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் பார்த்தார், என்னப்பா இவன் பாட்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை போய் புசிச்சிட்டான்னா அப்புறம் காலங்காலமா உயிரோட இருக்க ஆரம்பிச்சிருவான், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, எல்லாம் நித்தியமா பாவத்தோட வாழ்ந்துருவான். இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கட்டும், ஆனா முதல்ல இவன் பாவத்துக்கு முதல்ல என்ன உண்டு பண்ணணும், தீர்வு உண்டு பண்ணணும், முடிவு உண்டு பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அதனாலதான் ஜீவ விருட்சத்தை புசிக்காம தடை பண்றார் இல்ல. எப்படி தடை பண்றாரு, வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப கவனி, ஆண்டவர் ஆதாம துரத்தி விட்டுட்டு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த பாதைய 2 கேருபீன்கள் வைக்கிறாரு, 2 பக்கமும் 2 கேருபீன்கள் வைக்கிறாரு. நடுவா சுடரொளி பட்டயத்தை, அக்கினி, ஒரு பட்டயம், நெருப்பே பட்டயம் மாதிரி அப்படி எரிஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி சுழண்டு ஒரு பட்டயம் மாதிரி அக்கினி எரியுது. 2 பக்கமும் கேருபீன்கள் இருக்கிறாங்க, நடுவுல அக்கினி எரியுது. இதை எங்க வச்சுட்டாரு, ஜீவ விருட்சத்துக்கு போகிற பாதையில வச்சுட்டார். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் ஜீவ விருட்சத்துக்கு போகிற பாதையை அடைச்சாரு, ஏன் ஆதாம துரத்தி விட்டாரு, ஏன் ஆதாம் ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை ஏன் புசிக்க கூடாது, இப்ப என்ன செஞ்சிட்டான்,
பாவம் செஞ்சுட்டான். சரி, பாவம் செஞ்சுட்டு போய் புசிச்சா என்ன நடக்கும்? இந்த பாவத்தோடயே எப்படி வாழ ஆரம்பிச்சிருவான்? நித்தியமா வாழ ஆரம்பிச்சிருவான். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி இவனுடைய எதுக்கு தீர்வை உண்டு பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணணும் தானே. இப்ப நான் கேட்கிறேன், அப்ப பாவத்துக்கு தீர்வு உண்டாக்கப்பட்டு விட்டால் இந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறக்கணுமா வேணாமா? நான் சொல்ல புரியுதா? பாவம் செஞ்சுட்டான்னு மனுஷனை துரத்தி விட்டாரு. அவனை எதுக்கு? பாவத்தோட அவன் ஜீவ விருட்சத்தின் புசிச்சிடக்கூடாதுப்பா, முதல்ல பாவத்துக்கு தீர்வை உண்டு பண்ணிடுவான், அப்புறமா என்ன அனுமதிப்போம் நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கலாம் அப்படின்றதுதான் பிளானு. ரைட்டு. இப்ப பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணப்பட்டு விட்டால் இந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த வாசல், அந்த வழி திறக்கணுமா வேணாமா? சத்தமா சொல்லுங்க. திறக்கணும் தானே. இப்ப அடுத்த கேள்வி, அப்ப இயேசு நம்முடைய எல்லா பாவத்துக்கும் சிலுவையில தீர்வு உண்டு பண்ணினாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இயேசு சிலுவையில நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் முடித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னா ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறக்கணுமா வேணாமா? திறக்கணும்ல. அது எப்படி திறந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். அவ்வளவுதான். உங்கள் இருதய கலங்காதிருப்பதாக கரெக்டா ஒரு 8:10 உங்களை விட்டுறேன். சரி, இப்ப கவனி. எப்படி திறந்துச்சு? ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் எப்படி திறந்துச்சு? நாம இப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை எப்படி புசிக்கலாம் அதைத்தான் பார்க்க போறோம். சரியா? சரி, இப்ப கவனி. ஆண்டவர் ஆதியில தோட்டத்திலிருந்து ஆதாமை ஏவாளை அனுப்பி விட்டார், துரத்தி விட்டார். துரத்தி விட்டுட்டு என்ன செய்யறாருன்னா, நான் ஒவ்வொரு காரியமா வரப்போறேன். என்ன செய்யறாருன்னா, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலை, வழியை அடைக்கிறார். எப்படி அடைச்சாரு? இந்த பக்கத்துல ஒரு கேருபீனும், உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன், ஜீவ விருட்சம் உள்ள இருக்கு. சொல்லுங்க, ஜீவ விருட்சம் எங்க இருக்கு? உள்ள தோட்டத்துக்குள்ள இருக்கு. இப்ப தோட்டத்துக்கு போகிற அந்த வாசலை இந்த பக்கத்துல ஒரு ஜீவ விருட்சம், ஒரு கேருபீனையும், இந்த பக்கத்துல ஒரு கேருபீனையும் வைக்கிறார். இல்லையா? கேருபீன்கள் எப்போதுமே எதிரெதிரா நிப்பாங்க. சொல்லுங்க, கேருபீன்கள் எப்படிதான் நிப்பாங்க? எதிரெதிரா. இப்படி ஒரு கேருபீன் அவரை 10 மணிக்கு நிற்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஒரு கேருபீன் யாரை 10 மணிக்கு நிற்கிறாரு? அவரை 10 மணிக்கு நிற்கிறார். அப்படித்தானே இருக்கு இல்லையா? யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் வாசிங்க. 12-14. யாத்திராகமம் 25:18 வாசிங்க. 19. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகட்டாய் அடித்து, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும், ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும், மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன் அப்போதும். இப்ப கவனிங்க, கேருபீன்கள் எப்போதுமே எப்படி நிப்பாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கேருபீன் நிப்பாரு, அவரை 10 மணிக்கு நிப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கேருபீன் நிப்பாரு, அவரை 10 மணிக்கு என்ன செய்வாரு? நிப்பாரு. 20வது வசனம் 20 இருக்கா? எதிரெதிர் முகமாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முக முளைவைகளுமாய் இருக்க கடவது. அப்ப கேருபீன்கள் எப்படி நிப்பாங்கன்னா, ஒன்றுக்கொன்று எதிர்முகமாக தான் நிப்பாங்க. சரியா? இப்ப கவனி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பக்கம் ஒரு கேருபீன் வச்சிட்டாரு, இந்த பக்கம் ஒரு கேருபீன் வச்சிட்டாரு. 2 பேரும் எதிரெதிரா நிக்கிறாங்க. நடுவுல சுடரொளி பட்டயத்தை வச்சார். சொல்லுங்க, நடுவுல எதை வச்சாரு? உள்ளுக்குள்ள என்ன விருட்சம் இருக்கிறது? ஜீவ விருட்சம் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் இப்படி நடந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன். தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார்ல ஆதாம் ஏவாள், எத்தனை முறை அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி அவங்க திரும்ப வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க? எத்தனை முறை அழுது இருப்பாங்க? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இப்படி புசிக்காம விட்டுட்டோமே, எவ்வளவு இனிமையான ஸ்தலத்தை, பிளசன்ட் பிளேஸ் ஏதேனை நாம இழந்துட்டோமே. எத்தனை முறை வந்து நின்று அழுதுருப்பாங்க. அந்த ஜீவ விருட்சம், அந்த சுடரொளி பட்டயம் எப்படி செய்யும்னா, அந்த கேருபீன்களும் சுடரொளி பட்டயம் எப்படி வேலை செய்யும்னா, 4 பக்கத்துலையும் சொல்லலுமா. அதாவது ஆதாம் ஏவாள் கிழக்குல இருந்து வந்தாங்கன்னா கிழக்குல நிற்கும். அவங்க தெற்கு திசைக்கு வர்றாங்கன்னா இந்த கேருபீனும் சுடரொளி பட்டயமும் எந்த பக்கம் போயிடும்? தெற்குக்கு போயிடும். வடக்குக்கு போனாங்கன்னா வடக்குல 4 பக்கமும் அது என்ன செய்து கொண்டே இருக்கு? அந்த ஜீவ விருட்சத்தை சுற்றிலும் 4 பக்கமும் என்ன பண்ணிட்டே இருக்கு? சுழண்டு கொண்டே சுற்றி கொண்டே இருக்கு இல்லையா?
ரொட்டேட் ஆகுது, நாலா பக்கமும் ரொட்டேட். எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அது வந்து அடைச்சு நிக்குது, உள்ள விட மாட்டேங்குது. இல்ல கேருபீன்கள், 2 கேருபீன்கள் எதிரெதிரா நிக்கிறாங்க, நடுவுல சுடரொளி பட்டை நின்று சுத்திட்டே இருக்கு. ஏவாள் எத்தனை தடவை வந்து நின்று அழுதுருப்பாங்க. ஆதாம கூட விடுங்க, ஏவாள் நான் தான் இப்படி பண்ணேன், நான் தான் இப்படி பண்ணேன், எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. ஏன்னா சுடரொளி பட்டயம் அது வந்து அக்கினியா எரியுது. அப்ப நிக்கிறது 2 கேருபீன்கள். அந்த 2 கேருபீன்கள்ட்டையும் இந்த ஏவாளம்மா எத்தனை முறை பேசியிருப்பாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களே. ஐயா கேருபீன்கள் நிக்கிறீங்களே, 4 சட்டைகளோட நிக்கிறீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் எனக்கு வழி விடுங்க, எனக்கு அந்த ஜீவவிருட்சத்தினுடைய கனியை எடுத்து எனக்கு கொடுங்க. நான் வந்து டெய்லி அழுகிறேனே, நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா, என் கணவர் எவ்வளவு வேதனைப்படுறாரு தெரியுமா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால நாங்க வேர்வை சிந்தி பிழைக்கிறோம், எவ்வளவு வேதனை. இந்த பூமி எங்களுக்கு முள்ளையும் குறுக்கையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு விளைவிச்சுட்டு இருக்கு. எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்க இழந்துட்டோமே, தயவு செய்து எனக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போற வாசலை திறந்து விடுங்கன்னு எத்தனை முறை இந்த ஏவாள் அழுதுருப்பாங்க. அவங்க எத்தனை முறை அழுதானோ இந்த கேருபீன்கள் அவங்க பக்கம் என்னவே செய்யல, பார்க்கவே இல்லை, திரும்பவே இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதுமே இந்த 2 கேருபீன்களும் ஒன்று எதிரெதிர் முகமா இருந்துச்சு. நடுவில் இருக்கிற அந்த சுடரொளி பட்டயத்தை பார்க்கும், இல்லைன்னா நடுவில் இருக்கிற அந்த கிருபாசனத்தை, இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிற கிருபாசனத்தை பார்க்கும். ஒரு நாளும் இந்த கேருபீன்கள் திரும்பி மனுஷன் பக்கம் என்னவே செய்ய மாட்டேங்குது, பார்க்கவே இல்லை. எத்தனையோ முறை அந்த ஸ்திரீ வந்து நின்று அழுகிறாங்க. இல்ல இது பழைய ஏற்பாட்டில் கேருபீன்கள் திரும்பவே இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி சிலுவையில் எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு பண்ணினா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் அந்த ஸ்திரீ வந்து நின்று அழுதா. புதிய ஏற்பாட்டிலே பாருங்க இதே சம்பவம் அப்படியே ஒரு இடத்துல நடக்குது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11-18 வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, அவர்கள் அந்த வார்த்தை கவனிங்க, 2 பேரும் சேர்ந்து பேசுறாங்க பாருங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இப்ப கவனி, இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இயேசு சிலுவையில நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு பண்ணிட்டார். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் உயிர்த்து எழுந்த உடனே முதல் சம்பவம் நடக்குது பாருங்க. என்ன சம்பவம் நடக்குது? நல்ல கவனிங்க. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு எருசலேம்ல அதை பார்க்கலாம். அங்கே அந்த அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை ஒரு தோட்டம். அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு கல்லறை அது என்ன இருந்துச்சு? அப்படித்தானே இருக்கு. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு அருகாமையிலே ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே யோசேப்பு அவரை என்ன செஞ்சானா? அடக்கம் பண்ணா இல்லையா? பழைய ஏற்பாட்டிலையும் ஏதேன் என்பது ஒரு தோட்டம், இயேசுவை அடக்கம் பண்ணதும் எங்க தான்? ஒரு தோட்டம் இல்ல? நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு கல்லே, ஒரு பெரிய பாறாங்கல்லையே ஒரு படுக்க மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம ஊர்லலாம் ஆதி காலத்தில் இந்த திண்ணையில் பெரிய பாறாங்கல் நீளமாக போட்டிருப்பாங்கல்ல உட்கார்றதுக்கு. அதை போல் அந்த கல்லறையில் எப்படின்னா அந்த நீளமாக ஒரு கல் என்ன செய்யும்? நீளமாக கடத்தப்பட்டிருக்கும்.
அந்த அவரை கடத்தின இடம் வந்து ஒரு பாறை, ஒரு குகை. அந்த குகைக்குள்ள சைடில் வந்து எப்படி இருக்குன்னா நீளமாக ஒரு பாறையை செதுக்குன மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவரை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கடத்தினாங்க. அவருடைய அந்த தலை வந்து இந்த பக்கம் கால் பக்கமும் பாறை இருக்குது, சுவர் மாதிரி பாறை இருக்குது, இந்த பக்கமும் பாறை இருக்குது. அந்த தலையை வைக்கிறதுக்கு இடம் பத்தலையாம் சரியா. அவர் யோசேப்புடைய உயரத்தை விட இயேசுவினுடைய உயரம் கொஞ்சம் என்னது கூட. அது யாருக்காக செய்யப்பட்ட இடம்? அது யோசேப்புக்குனால. அவர் தலையை வைக்கிறதுக்கு கரெக்டாக படுக்க வச்சா அவர் தலை போய் என்ன செய்யுது, சுவத்தில் போய் என்ன செய்யுது, அப்படி இடிக்குது. அப்போ என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த சுவத்தை மட்டும் லேசாக என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த இடத்துல இடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த தலை போய் கரெக்டாக உள்ள உட்கார மாதிரி அந்த இடத்த குழியை என்ன செஞ்சிருப்பாங்க, சுவத்தை மட்டும். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குது பாருங்க. மனுஷகுமாரனுக்கு என்ன சாய்க்க கூட இடம் இல்லை பாருங்க. மரணத்தில் கூட வார்த்தை எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க. அதுதான் சொல்றது, வார்த்தையை கவனமாக என்ன செய்யணும். அது இயேசுவாகவே இருந்தாலும் சொன்ன வார்த்தை கடைசி வரைக்கும் என்ன செய்யும், நடக்கும், நிறைவேறும் இல்ல. சரி, அப்ப தலையை என்ன செஞ்சாங்க, அந்த படுக்க வச்சிருந்தாங்க அந்த பாடியை. இப்ப கவனிங்க, இப்ப மரியாள் வர்றா. நல்ல கவனிங்க, மரியாள் வர்றா. உதாரணத்துக்கு மரியாள் வர்றா. அந்த சரீரம் கடந்த இடத்துல கால் மாட்டுல ஒருத்தனும் உட்கார்ந்துருக்கான், ஒரு தூதன். அடுத்து தலைமாட்டில் ஒரு தூதன் உட்கார்ந்துருக்கிறான். எப்படி உட்கார்ந்துருக்கிறான்னா எதிரெதிரா உட்கார்ந்துருக்கிறான். எப்படி உட்கார்ந்துருக்கிறான், எதிரெதிரா உட்கார்ந்து. ரெண்டு தூதர்கள் வந்து உட்கார்றாங்க, எதிரெதிரா உட்கார்றாங்கன்னா அவங்க யாருன்னு தான் அர்த்தம். சத்தமா சொல்லுங்க, கேருபீன்கள் தான் அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப ரெண்டு தூதர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப மரியாள் வந்து நின்று என்ன செய்யறா, அழுகிறா. பின்னாடி இயேசு நிற்கிறா. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு, ஜீவ விருட்சம் உள்ள இருந்துச்சு, ரெண்டு தூதர்களும் நின்னாங்க. ஏவாள் வந்து நின்று அழுதா. கரெக்டா நான் சொல்றது கரெக்ட் தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சு, உள்ள தோட்டத்துக்குள்ள இருந்துச்சு. வழியை அடைச்சுக்கிட்டு யாரு நின்னது, ரெண்டு கேருபீன்கள் நிக்கிறாங்க. நடுவுல என்ன இருக்கிறது, சுடலி பட்டயத்துக்கு அப்புறம் வருவான். சுடலி பட்டம் என்ன அப்புறம் சொல்றேன். ரெண்டு கேருபீன்கள் நிக்கிறாங்க. முன்னாடி நின்று யாரு அழுகிறது, ஏவாள் அழுதா. அவ அழுததுக்கு இவங்க என்னவே செய்யல, ரெண்டு கேருபீன்களும் அவ பக்கம் என்னவே செய்யல, திரும்பவே இல்லை, எந்த பதிலும் சொல்லல. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குது, கல்லறையில ரெண்டு கேருபீன்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு வந்து நின்று அழுகிறது, மரியாளுக்கு பின்னாடி யாரு வந்து நிக்கிறது, சத்தமா சொல்லுங்க, யாரு வந்து நிக்கிறது, இயேசு தானே நிக்கிறாரு. இப்ப பாருங்க, இப்ப இவ அழுத உடனே இதுவரைக்கும் திரும்பி பார்க்காத அந்த ரெண்டு கேருபீன்கள், ஆதியிலிருந்து சிருஷ்டிப்புல இருந்து இதுவரைக்கும் திரும்பாத அந்த கேருபீன்கள் முதல் விசையா அப்படி மரியாளை பார்க்கறாங்க. ஸ்திரீயே நீ ஏன் அழுகிற, ஸ்திரீயே நீ ஏன் அழுகிற, அதுதான் அவர் உனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப ஜீவ விருட்சத்துக்கு போக முடியல நீ ஏன் அழுகிற, ஜீவ விருட்சமான இயேசு உனக்கு பின்னாடி நிக்கிறாரு பாரு, நீ ஏன் அழுகிறாய்? அவருதான் உனக்காக எல்லாம் செஞ்சிருக்கிறார்ல, பாவத்தை முடிச்சிட்டார்ல. நீ இனி ஜீவ விருட்சத்திட்ட போக வேண்டியதில்லை, ஜீவ விருட்சமான இயேசுவே உன்னிடத்தில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படி முதல் விஷயா திரும்பி ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிற? ஆதியில அழுத. அத யாருக்கு, மரியாள் யாருக்கு அடையாளம்னா சபைக்கு அடையாளம். சொல்லுங்க, யாருக்கு அடையாளம்? நீ ஏன் அழுகிற? உனக்காக தான் இப்ப ஜீவ விருட்சத்தின் வாசல் திறந்தாச்சே. நீ இனி ஜீவ விருட்சத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல, ஜீவ விருட்சமான இயேசுவே உன்னிடத்துல வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப பழைய ஏற்பாட்டில் அடைக்கப்பட்ட அந்த வாசல் புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சிருச்சு? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறந்துருச்சா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த ஜீவ விருட்சம் நமக்கு யாரு? சத்தமா சொல்லுங்க, நமக்கு ஜீவ விருட்சம் யாரு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படி பிரதர் சொல்றீங்க? நமக்கு ஜீவ விருட்சம் இயேசு தான் அப்படின்னு எப்படி பிரதர் சொல்றீங்க? எப்படி பிரதர் சொல்றீங்க? யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 50 இருந்து 54 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47 இருந்தா
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானோ வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்றென்றைக்கு வாழலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசுவை புசிச்சா என்றென்றைக்கு வாழலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் ஜீவ விருட்சம்ங்கிறது அது எதுவா இருக்கட்டும், ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஜீவ விருட்சங்கிறது யாருதான்? சத்தனமா சொல்லுங்க, யாருதான்? அப்ப எப்படி பிரதர் இயேசு எப்படி புசிக்கிறது? எப்பெல்லாம் அவர் வார்த்தையை நீங்க உட்கொள்றீங்களோ அப்பெல்லாம் இயேசுவை புசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்பெல்லாம் நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களோ, அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கிறீங்களோ, ஒருவேளை ஞானஸ்நான பெறாம இருக்கீங்க, என்னன்னா நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருங்க. எப்பெல்லாம் நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இயேசுவை புசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நமக்கு ஜீவ விருட்சம் யாருன்னா இயேசு. நமக்கு ஜீவ விருட்சம் யாரு? நல்லா கவனிங்க. இந்த நாட்டில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறதுனால அதை சொல்லிடுறேன். என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான்னா சரீரப்பிரகாரமா சாகிறது இல்லை. நான் ஏற்கனவே நிறைய முறை நம்மகிட்ட சொல்லியிருக்கிறேன். மரிக்கிறதுனா அவரை விட்டு என்ன செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம், பிரியாமல். வெரி குட், சொல்லுங்க. அவரை விட்டு என்ன செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம், சரீரப்பிரகாரமா எல்லாருக்கும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு என்ன அடைவதும், நியாய தீர்ப்படைவதும் எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டு. இங்க கூட அவர் சொல்லும்போது சொல்றாரு, கடைசி நாளில் நான் அவனை என்ன செய்வேன்னு சொல்றாரு, எழுப்புவேன். அது சரீரத்தில். ஆனா என் ஆவி ஒரு நாளும் மரிக்காது. என் ஆவி இயேசுவை விட்டு ஒரு நாளும் பிரிய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மரணமானாலும் ஜீவனானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் பசியானாலும் எதுவானாலும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப புதிய ஏற்பாட்டில் ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த வாசல் திறந்து விட்டது. அந்த ஜீவ விருட்சம் யார் என்று கேட்டா இயேசுதான் ஜீவ விருட்சம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வார்த்தையை உட்கொள்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரியா? சரி, இப்ப அடுத்து பிரதர் இதெல்லாம் ரைட், ஓகே பிரதர், விளங்குது. ரெண்டு கேருபீன்களும் திரும்பி பார்த்துட்டாங்க. ஸ்திரீயை முதல்ல பார்த்து கேட்கிறாங்க, ஏன் அழுகிறாய்? உயிர் தெழுந்த பிறகு சொல்லப்பட்ட முதல் வார்த்தையே என்னதான்? ஸ்திரீயே ஏன் அழற? பழைய ஏற்பாட்டில் தான் வந்து நின்று அழுதுகிட்டு இருந்த.
அன்னைக்கு ஜீவ விருட்சத்துக்கு உன்னை போக விட மாட்டோம்னு சொன்னோம், அழுதுகிட்டு இருந்த. இப்போ ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? ஜீவ விருட்சமான இயேசுவே உனக்கு பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்காரு. இவன் எப்படி இவங்கிட்ட பேசிட்டு எப்படி கரெக்டா திரும்புறான்னா, இவங்க ரெண்டு பேரும் இவளை பார்க்கறாங்க, அதே நேரத்தில் பின்னாடி இருக்கிற யாரையும் பார்க்கறாங்க, இயேசுவையும் பார்க்கறாங்க. மரியாளை பார்க்கறாங்க, அட் த சேம் டைம் பின்னாடி இருக்கிற யாரு மேலேயும் இவங்க கண்ணு போகுது. ஏன்னா கேருபீன்களுடைய கண்கள் எதை நோக்கியே தான் இருக்கும்? கிருபாசனத்தை நோக்கி தானே இருக்கும். கிருபாசனம் யார் அடையாளப்படுத்துது? இயேசுவை தானே, கிறிஸ்துவ தானே. அப்ப மரியாளை பார்த்தா கூட கண்ணு அப்பப்ப இவங்களுடைய கண்ணு யாரையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி இருக்கிற இயேசுவை. அதனாலதான் என்னடா பின்னாடியே பார்க்கறான்னு பார்த்தா, இவளுக்கு பின்னாடி ஜீவ விருட்சமா இயேசுவே நின்னார். அவர் கேட்டார், அவரும் அதே கேள்வியை தான் கேட்டார், ஏன் அழற? உனக்காக தான் நான் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துட்டேன் இல்ல, ஜீவ விருட்சமான நானே உன்னிட்ட வந்துட்டேன் இல்ல, நீ ஒவ்வொரு ஆளா எருசலேமுக்கோ ஏதோ ஒரு தோட்டத்துக்கோ எங்கேயோ போய் ஜீவ விருட்சத்தை அலைய வேண்டியதில்லை, நானே உங்களிடத்துல வந்துட்டேன், நானே சபையின் இடத்துல வந்துட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நானே என் சரீரத்தை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், பிட்டு கொடுத்துருக்கிறேன். ஏன் அப்பத்தைனா, எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்றேன். ஏன் அப்பத்தைனா, அந்த பழம் புசிப்புக்கு என்னவா இருந்துச்சா? நல்லதா இருந்துச்சு. அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் புசிப்புக்கு எப்படி இருந்துச்சா? நீங்க அந்த ஹீப்ரு வேர்டை பார்த்தீங்கன்னா ஆஸ் லைக் பிரெட்னே இருக்கும். அதாவது அது பிரெட் மாதிரி இருந்துச்சான். அந்த பழம் பார்க்கறதுக்கு சாஃப்டா எது மாதிரி இருந்துச்சான்? பிரெட் மாதிரி இருந்துச்சான். அப்போ ஒரு அப்பா மாதிரி இருந்துச்சான். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அப்பா மாதிரி இருந்ததுனால தானே நீ அதை போய் புசிச்ச, பரவாயில்ல, என் சரீரத்தையே உனக்கு நான் அப்பமா நான் பீட்டு தர்றேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பழத்தை புசிங்க, நான் என்னுடைய ஏதாவது ஒரு பழத்தை வெட்டி சாப்பிடுங்க அப்படி சொல்லாம எதையே சாப்பிடுங்கன்னு சொல்றாரு, அப்பத்தையே வச்சிருக்கிறார். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பத்தை புசிங்கப்பா. அப்பத்தனா அப்பத்துல மேட்ரு இல்ல, அப்பத்தை புசிக்கிறப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. என்ன? நான் யாரை புசிக்கிறேன்னு அர்த்தம், யாருடைய வார்த்தையின்படி இதை செய்யறேன்னு அர்த்தம், இயேசுவின் வார்த்தையின்படி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? சரி, இப்போ அடுத்த ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு முடிச்சிடறேன் பிரதர். ஆனால் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கே பிரதர், அது வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம், வேகமாக வாசிக்க பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் காது இருக்கு. எதுக்குன்னா, காது எதுக்குன்னா, இந்த காதுங்கிற உறுப்புடைய வேலை என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இதோடைய வேலை என்னன்னா, கேட்டு விசுவாசிப்பதற்காக. சொல்லுங்க, எதுக்கு? கேட்டு. அப்ப எதுக்குன்னா, காதுள்ளவன் கேளுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் தான் காது இருக்கு, எல்லாரும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, அப்படி சொல்லல. காதுள்ளவன் கேளுன்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசிக்கிறவன் கேளு. நான் வார்த்தையை சொல்ல போறேன், இதை என்ன செய்யறவன் கேளு, விசுவாசிக்கிறவன் கேளு அப்படின்னு அர்த்தம். சரியா? காது எதுக்குன்னா கேட்டு என்ன பண்றதுக்கு, கண்டதை கேட்கறதுக்கு இல்ல. இந்த காது எதுக்கு? வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுவதற்காக, விசுவாசிக்கிறதுக்கு. காதுள்ளவன் கேளுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த டாக்டர்ஸ்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, உடல்ல எல்லா உறுப்புகளும் செயலிழந்துகிட்டே வருமா சாகுறப்ப. ஒரு மனுஷன் சாகுறப்ப எல்லா உறுப்பும், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம், பிரெயின் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே வரும், செயலிழந்துட்டே வரும். கடைசியாக சென்ஸை இழக்கிறது எதுன்னா காது. அந்த மரிக்கிற கடைசி செகண்ட் வரைக்கும் எது வேலை செய்யும்? காது. அதனால தான் பார்த்துருக்கீங்களா, எதுவுமே வேலை செய்யாது. நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் இருந்து அவங்க எதுவுமே இருக்காது, கோமா ஸ்டேஜ் மாதிரி படுத்திருப்பாங்க, எல்லாம் பாடி கடைசி நேரமாக இருக்கும், எல்லாமே செயலிழந்து இருக்கும். அவங்ககிட்ட போய் காதுகிட்ட வந்து பேசுங்க, என்ன செய்வாங்க? கண்ணில் இருந்து என்ன வரும்? அப்படியே அவங்க தன்னை அப்படியே அழுவாங்க. ஏன்னா அப்போ எது மட்டும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதனால தான் டாக்டர்ஸ் வந்து இந்த சாக போகிற கடைசி கட்டம் அவங்களுக்கு சென்ஸ் இருக்கான்னு பார்க்க அப்படி காதுகிட்ட வந்து சுண்டுவாங்க. காதுகிட்ட அப்படி சுண்டும் போது ஏதாவது அசைவு வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் ஆண்டவர் காதை மட்டும் கடைசி வரைக்கும் விட்டு வச்சிருக்காருனா, அவர் என்ன நினைக்கிறார்னா, சாக போற தருணத்திலேயாவது இவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சுட்டான்னு சொன்னா இந்த ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவேனே. அப்ப காது எதுக்கு இருக்குன்னா, எதுக்கு? கேட்டு என்ன செய்யுது? அப்படிதானே இருக்கு. கேள்வினால, கேள்வினா என்ன? கேட்கறதுனால, வார்த்தையை கேட்கறதுனால என்ன வரும்? அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவன் கேளு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இது நிறைய பேர் ரெண்டு தப்பு இதுல நம்ம பண்றோம். என்ன?
பிரதர் இதெல்லாம் பரலோகம் போன பிறகு பிரதர். இல்ல பிரதர், ஆவியானவர் சபைக்கு தான் சொல்றாரு. இங்க பாருப்பா, விசுவாசிக்கிறவன் கேளு, இந்த பூமியிலேயே நீ விசுவாசிக்கிற பாரு, நீ கேளு, உனக்கு தான் இதை சொல்றேன். பரலோகத்துக்கு போன விசுவாசமே தேவை கிடையாது. பரலோகத்துக்கு போயிட்டா என்ன தேவை கிடையாது, உங்க விசுவாசம் அங்க போய் முடிச்சு வைக்கப்படுது இல்லையா. விசுவாசத்தை துவக்கினவரும் என்ன செய்கிறவரும், அதுக்கப்புறம் விசுவாசிக்க தேவையில்லை. அங்க நீங்க எல்லாத்தையும் பார்த்துருவீங்க, பிதாவை பார்த்துருவீங்க, குமாரனை பார்த்துருவீங்க, எல்லாரையும் பார்த்துருவீங்க நீங்க இல்லையா. அங்க உங்களுக்கு என்ன தேவை கிடையாது, விசுவாசம் தேவை கிடையாது. விசுவாசம் எங்க தான், பூமியில தான். பூமியில இருக்கிற உங்களை பார்த்து தான், சபையை பார்த்து தான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் கேளு, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு எந்த விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் கனியை. அப்ப அடுத்த கேள்வி வருது, ரைட்டு பிரதர், என்னைய பார்த்து தான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, விசுவாசம் இருந்தா நீ என்ன செய்ய, நான் சொல்றத கேளுங்கிறாரு. ஆனா ஒன்னு சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் என்ன கொடுக்கப்படும், ஜீவ விருட்சம். அப்ப யாரு ஜெயங்கொள்ளுகிறவனா யாரு, அது பிரதர், அது இந்த அவர் பிரதர், அந்த டிவியில பேசுறாருல அவர் பிரதர், அந்த ஜாய்ஸ் மேயர் பிரதர், அவங்க பிரதர், இவங்க பிரதர், இவங்க பிரதர். அப்ப நீங்க நம்ம கிடையாது பிரதர். ஜெயங்கொள்ளுகிறவன்னா யாரு? அப்ப யோவான் தானே இப்படி எழுதுறாரு வெளிப்படுத்தல. அப்ப யோவானுடைய புஸ்தகங்கள் எல்லாம் நீங்க தேடி வாசிச்சிருந்தா ஜெயங்கொள்ளுகிறவன்னா யாருன்னு தெரியும் இல்ல. யாரு பிரதர் ஜெயங்கொள்ளுகிறவன்னா யாரு? 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்க. அதை மட்டும் வாசி முடிச்சிடலாம். வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, அப்புறம் 2:13 வரலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நல்லா கவனிங்க, இனிமே ஜெயிப்பீங்க அதனால எழுதுறேன்னு சொல்றாரா, இப்பவே ஜெயிக்கிட்டு இருக்கீங்க அதனால எழுதுறேங்கிறாரா? நீங்க ஜெயித்ததுனால நான் எழுதுறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். எப்படி நீங்க பொல்லாங்கான ஜெயிக்கிறீங்கன்னா, அவர் வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால ஜெயிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அப்படிதானே வேதம் சொல்லுது, சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள் இல்ல. இன்னொரு வசனம் வாசிங்க, 1 யோவான் 5:4-5 வாசிங்க, இன்னும் கிளாரிட்டியா இருக்கும் பாருங்க. இன்னும் வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப ஜெயங்கொள்ளுகிறவன் யாருன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தான் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு தேவனுடைய குமாரன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், என் பாவங்களை சுமந்து தீர்த்தார்னு விசுவாசிக்கிற உங்களை ஆவியானவர் ஜெயங்கொள்ளுகிறவன் சொல்றாரு. அது யாரோ எவரோ இல்ல. நமக்கு எப்போதுமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து நம்மளை தள்ளி வச்சே பழக்கம் பாருங்க. அது பரிசுத்தவான், அது அவர் பிரதர். நீதிமான், அது இவர் பிரதர். அவர் பிரதர். ஜெயங்கொள், அது அவங்க பிரதர். இல்ல பிரதர், நீங்க தான் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். இப்ப சொல்லுங்க, இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படின்னா இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, ஆவியானவர் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, இந்த வார்த்தையை உங்களுக்கு பிட்டு 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கடைசியா ஒரே வார்த்தையில சொல்றேன், சுடரொளி பட்டயம்னா யாருன்னா அது ஆவியானவரை குறிக்கும். அக்கினி பட்டயம், சொல்லுங்க என்ன பட்டயம் அது? அப்படித்தான் இருக்கு, ஃப்ளேமிங் ஸ்வார்டு ஆங்கிலத்தில், அந்த ஃபயர் ஸ்வார்டு, எரிகிற அக்கினி பட்டயம். ஒரு நாவு, ஒரு நீளமான பட்டயம் அப்படி எரிகிற மாதிரி. இந்த பட்டயம், நாவு, அக்கினி, இந்த 3 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே வரும். பட்டயம், நாவு, அக்கினி, இந்த 3 ஒன்றா சேர்ந்தே வரும். இந்த பட்டயம் எரியுது பாருங்க, அது எது சுழல்ற மாதிரி இருக்குன்னா, ஒரு நாவு சுழல்ற மாதிரியே இருக்கான். எது சுழல்ற மாதிரி இருக்கு?
நாவு. அதே நேரத்தில் வேறு வார்த்தையில் சொன்னா ஒரு பட்டயம் என்ன செய்யற மாதிரியே இருக்கான், சுழல்ற மாதிரியே இருக்கான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது யாரை குறிக்குதுன்னா ஆவியானவரை குறிக்குது. சொல்லுங்க, யாரை குறிக்குது? சத்தமா சத்தமா சொல்லுங்க, யாரை குறிக்குது? இப்ப நான் கேட்கிறேன், சுடரொளி பட்டயம் ஆவியானவரை தானே குறிக்குது. ஜீவ விருட்சம் இருந்த இடத்துல அந்த சுடரொளி பட்டயத்தை காக்கிறதுக்கு யார் இருந்தது அங்க? சுடரொளி, மன்னிக்கணும், ஜீவ விருட்சம் இருந்த இடத்துல சுடரொளி பட்டயம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சுடரொளி பட்டயம் யாரை குறிக்குது? சத்தமா சொல்லுங்க, யாரை குறிக்குது? சுடரொளி பட்டயம் யாரை குறிக்குது? ஆவியானவரை தானே. அப்ப ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல யார் இருப்பா? சத்தமா சொல்லுங்க, யார் இருப்பா? அதனாலதான் சொல்றேன், ஜீவ விருட்சமான இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் உங்க மேல ஆவியானவர் வந்து இருக்கிறாரு. இல்ல? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. சொல்லுங்க, ஜீவன் யாருக்குள்ள தான் இருக்கு? இயேசுக்குள்ள தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னும் ஒன்று சொல்றேன், எனக்கு அதுக்குள்ள போக, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், நேரம் இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்றேன். சில ரபிகள் இப்படி இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க. இந்த பட்டயம் அப்படி சுழண்டுட்டே இருக்கு பாருங்க. இந்த பட்டயம் சுழல்றது, பட்டயம் சுழல்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்தா இன்னொரு பக்கம் நீளமான அப்படி அக்கினி எரிஞ்சா, சீஷர்கள் மேல அக்கினி என்னவா வந்துச்சா? நாவுகள். சொல்லுங்க, அக்கினி. அப்ப அந்த பட்டயம் சுழல்றது அக்கினி சுழல்ற மாதிரி இருக்கு, பட்டயம் சுழல்ற மாதிரி இருக்கு. அதே மரத்துல என்ன சுழல்ற மாதிரி இருக்கான்? நாவு. அப்ப இப்ப சுழண்டுச்சுன்னா, ஒரு பட்டயம் சுழண்டுச்சுன்னா அங்க என்ன வரும்? ஒரு பட்டயத்தை எடுத்து நீங்க அப்படி அப்படி 4 பக்கம் அப்படி வீசுங்க, என்ன வரும்? சத்தம் வருமா? என்ன வரும்? அதுல இருந்து சத்தம் வருமா? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே ஆவியின் பட்டயம் சுழலும் போது ஒரு சத்தம் வருது பாருங்க. அந்த சத்தம் எதுக்கு நிகரானதுன்னா, உங்க நாவுகள் அந்நிய பாஷையில சுழல்றதுக்கு நிகரானது. நீங்க அந்நிய பாஷையில பேச 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 ஆவியானவர் ஜீவ விருட்சமான இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்து உங்களுக்கு பிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்குள்ள ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மரணமும் ஜீவனோ நாவின் அதிகாரத்தில். எதுல இருக்கா? நீங்க வேதத்தின் எந்த சத்தியத்துக்கு போனாலும் இந்த ரெண்டுல வந்து நின்றோம். ஒன்னு வார்த்தை இல்ல, இன்னொன்னு அபிஷேகம், அந்நிய பாஷை. நீங்க வார்த்தையை நல்லா வாசிங்க, உங்க வாழ்வு ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் புசிச்சிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்படி சொல்றேன், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால அவன் வாழ்க்கையில என்ன கெடுதல் வந்துச்சோ அது எல்லாம் மாறி ஜீவ விருட்சமான இயேசுவ வார்த்தையை புசிக்க புசிக்க உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்படி மாறும்? அவனுக்கு எல்லாம் முள்ளும் குறுக்கும் விளைஞ்சிச்சு, ஆனா உங்களுக்கு ஜீவ விருட்சமான இயேசுவ புசிக்க புசிக்க 100 மடங்கு விளைச்சலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு முள்ளும் குறுக்கும் விளையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால வேர்வையினால் அவன் புசிச்சான், வேர்வையின் பலனை அனுபவிச்சான். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற நீங்க இயேசுவின் ரத்தத்தினுடைய பலனை அனுபவிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் வேர்வை சிந்தினதுனால வந்த பலன் தான் ஆதாமுக்கு, உலக மனிதர்களுக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால வருகிற பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா. ஆவியானவருடைய அபிஷேகம் தான். நீங்க இத புசிக்க, வார்த்தையை புசிக்க புசிக்க புசிக்க, அதை கேட்க கேட்க கேட்க, அவங்க வாயினால சொல்ல சொல்ல சொல்ல, அந்நிய பாஷையில பேச பேச பேச, ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் புசிச்சிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்குமோ அது எல்லாம் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜீவனை தேடி ஏதோ பழமோ அதுவோ இதுவோ எல்லாம் கிடையாது. வேதம் சொல்லுது, யோவான் 1:4, அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். நீங்க தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பிரதர். நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க. குமாரனை விசுவாசிக்கிறவனை அல்லாமல் ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு? நீங்க தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். பயப்படாதீங்க, ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரு. இன்னைக்கு சுடரொளி பட்டயமா உங்க மேல இருக்கிறாரு. இப்ப ஜீவனுக்கு ஏதுவான வாசல் திறந்தாச்சு, ஜீவனுக்கு ஏதுவான வாழ்வு திறந்தாச்சு. நல்ல வாயை திறந்து
அந்நிய பாஷையில யாஹராதலா பரடதல கரங்கஹா ஏகே ரபாதி ஷகடதல. எஸ் எஸ் ஜோமனுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் நல்ல வாயை திறந்து யாஹராதலா பரடதல பரகரங்கஹா. கொஞ்ச நேரம் நீங்க தான் ஜெயம் கொள்ளுகிறவங்க. ஜெபிங்க. வார்த்தையை சொல்லுங்க. எஸ் வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தையை பேசுங்க. யாஹராதலா பரடதல பரகரங்கஹா. Hallelujah, 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 hallelujah. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ, மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. 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 தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? ஜீவ விருட்சம் உங்களுக்குள்ள இருக்குது இல்ல? ரைட். அவள் இயேசு நிக்கிறத அறியாம இருந்தா, உங்ககிட்ட தான் இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார் இல்ல? சுடரொளி பட்டயம் எங்க இருக்குது? உங்க மேல தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வேத வசனம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜீவ விருட்சம் யாரு? இயேசு. இந்த வார்த்தை, பிறகு பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். அப்போ நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். அது அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் அந்த ஜீவன் உள்ளவர்களா நீங்க நடக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. வாழணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி அசைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பனி போல உங்க வசனம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தாகமுள்ள விடாய்த்த ஆத்துமாக்கள் மேல ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்க பொழிந்தருளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை விதைக்க பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் அதற்கேற்ற பலனை ஆண்டவரே, அதற்கேற்ற பலனை விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும்
அதற்கேற்ற பலனை, நிறைவான பலனை என் தேவனே நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் விளங்க செய்வீராக, அதை தோன்ற வெளிப்பட செய்வீராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கனம் துதி மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.